இந்த மாதிரி உள்ள மாசியை நான் வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிக்கிங்க. அப்புறம் வந்து தாளிப்பு ஜாமான் எதுவும் போட தேவையில்லை. வெறும் வெங்காயமும் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இலை இது மட்டும் போட்டு நீங்கள் தாளிச்சுக்குங்க. வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் போடணும். 4 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க. வெங்காயம் கோல்ட் கலர் ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் அதை கொஞ்சம் கிண்டி வச்சுட்டு அப்புறம் வெட்டி வச்ச தக்காளியை போட்டுருங்க. சால்ட்டு அளவு சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு உரப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இந்த சில்லி பவுடரை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கி முடிஞ்சதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க மாசியை வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஐ மீன் நீங்கள் எவ்வளோ கிரேவி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாசி போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சோன்னு தண்ணி ஒரு 1/2 கப் ஊற்றிட்டு நீங்கள் கிண்டி விட்டோம். கிண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 15 நிமிஷம் அது கொஞ்சம் அந்த தண்ணியில் கொஞ்சம் அந்த மாசி வந்து கொதிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் தக்காளியும் போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. மாசி சாம்பார் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதோட ரசம் பருப்பு அண்ட் மாசி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கூடையும் முட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணிவிடுங்க.